அநேக கிறிஸ்தவருடைய குடும்பங்களில் இந்த சினிமா பார்க்கிற பழக்கம் ரொம்ப நார்மலைஸ் ஆயிருக்கு. படம் தானே பாஸ்டர், ஒரு 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் தானே பாஸ்டர், இதை பார்க்கறதுல என்ன பாஸ்டர் ஆக போகுது? ஏன் இந்த சினிமா பார்ப்பது ஏன் நம்முடைய சிந்தனையை அழிக்கிறது என்பதை குறித்து நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். முதலாவது, இட் டீசென்சிடைசஸ் யூ. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இப்படியாக சொல்லுகிறது, ஒரு சின்ன பிள்ளை பிஃபோர் he graduates high school is exposed to 65,000 acts of violence. இன்றைக்கு உலகம் இந்த வன்முறையும் ரத்தத்தையும், ஒரு காலத்தில் ரத்தத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கும், ஐயோ பிளட். ஆனால் இன்றைக்கு அவன் ஆடுற கேம்ஸ்ல இருந்து பாருங்களேன், அவங்க விளையாடுற விளையாட்டுகள்ல இருந்து பாருங்களேன், அடி ஒருத்தன் தலையிலேருந்து ரத்தம் பிச்சுட்டு வெளியே போவோம், அதை பார்த்து சிரிக்கிறான் அவன். அவனுக்கு அது ஒரு கஷ்டமாவே இல்லை. இட் டீசென்சிடைசஸ் யூ. இரண்டாவது, இட் ப்ரொமோட்ஸ் வயலன்ஸ். வன்முறையை ஊக்குவிக்கிறது எதுன்னு சொன்னா சினிமா. ஒரு முக்கியமான காரியத்தை சினிமா செய்கிறது என்னவென்றால், மன்னிப்பு அப்படின்ற காரியத்தை மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுருது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் மன்னிப்பில் தான் இருக்குது, ஃபர்கிவ்னஸ். ஆனால் இந்த சினிமா அதற்கு நேர் எதிரடையாய் வருகிறது. நல்லா கவனிங்க, நம்மை அறியாமல் வேதத்திற்கு புறம்பான சிந்தைகளை கொண்டு வரது என்னதுன்னா சினிமா, மூவிஸ். இதை இன்னைக்கு குடும்பமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்.